ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அரைக்கி 3 சிங்கிள் கலர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அரைக்கி 3. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், பேசிக்கே உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எல்இடி ஆர்ட் நல்லா பார்த்துங்க. எல்இடி ஆர்ட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணாதீங்க, பின்னாடி போயிருங்க. போர்டு ஆனில் இருக்கணும். உங்கள் ஃபோனில் வைஃபையை ஆன் பண்ணுங்கள். வைஃபை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன்ஸ்லாம் வரும். அதில் வந்து சிங்கிள் கலர் வந்து W3ன்னு இருக்கும். W3 தான் உங்களோட போர்டோட வைஃபை நேம். அதை ஓகே பண்ணிங்க. பாஸ்வேர்டு கேட்கும். அதில் போய்ட்டு 8 × 8 போட்டுங்க. 8 போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், கனெக்ட் வருது பார்த்தீங்களா. கனெக்ட் பண்ணிக்கங்க. செக்கிங் த குவாலிட்டி ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் கனெக்ட் கொடுத்துருங்க. எப்பப்போ நீங்கள் போர்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைஃபை ஆன் பண்ணாலும் கனெக்ட் ஆகிக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போங்க. சாஃப்ட்வேர்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், நியூ டிஸ்பிளே கேட்கும். அந்த நியூ டிஸ்பிளே கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். W3 தான் உங்கள் போர்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், வித்து வந்து 96 அதான் வந்து அரைக்கி 3 கோடு சைஸு, ஹைட்டு 16, ஃபுல் கலரில் இது வந்து சிங்கிள் கலர். சிங்கிள் காய்க்கிங்க. கிரே ஸ்கேல் வந்து N/A தான் இருக்கணும். மறுபடியும் பார்த்துங்க, வித்து 96, ஹைட்டு 16, கலர் வந்து சிங்கிள் கலர், கிரே ஸ்கேல் வந்து N/A தான் இருக்கணும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா உங்களோட விண்டோ ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த ஸ்பேஸ், இந்த இடத்துல தான் நீங்கள் டைப் பண்ணணும். என்ன போகிற பாருங்க, லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸும் கொடுக்க பாருங்கள். இது ஃபாண்ட் பாருங்கள் வெளியே போகுது. அதுக்கு நீங்கள் இந்த சைஸ் இருக்குது பாருங்கள், 24 இருக்குங்க. அதில் தான் உங்களோட ஃபாண்ட் சைஸ். சின்னதுன்னா சின்னதாக்கிக்கலாம். நீங்கள் மாற்ற உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருக்கும். போல்டுனா போல்டு ஆக்கிங்க பாருங்கள், போல்டு ஆகும். இப்போ இந்த லைட் ஹவுஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 2 கனெக்டாக இருக்குது. இப்போ ஒரே பேர் அப்படின்னா அதில் நிற்கும். கொஞ்சம் பேர் பெருசாக நீங்கள் வந்து அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கண்டினியூஸ் மூவ் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரன்னிங் ஆகும். ஸ்பீடு நீங்கள் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ வந்து ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்பீடை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்பீடை குறைச்சிக்கிங்க. ஸ்பீடை ஏற்ற தான் உங்களுக்கு ஸ்பீடுங்க குறையும். 50 வச்சுக்குவோம். இப்போ லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆக்கலாம். அப்போ சைஸை வந்து 18, 19, 20 போல்டு ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இப்போ லைட் ஹவுஸ் அப்படின்றத சென்ட் பண்ண போகிறோம். செக் பண்ணி பாருங்கள். சென்ட் பண்ணிட்டேன். வச்சுங்களா. இப்போ இதில் தமிழில் நம்ம எப்படி போகிறது, இப்போ இதில் அதை உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்டர் வேணும்னா பார்டரை செலக்ட் பண்ணி அது என்ன உங்களுக்கு ஃபாண்ட்டு பார்டர் போட்டுங்க. இப்போ அந்த பார்டர் ஓடு பார்த்தீங்களா. இப்போ அப்படியே சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், பார்டர் வந்துடுச்சு. அவ்வளோதான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து கீழே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலருக்கு வேறு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ இதே வந்து நீங்கள் தமிழில் உங்களுக்கு டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில பேர் டைப்பிங்கில் தமிழ் வச்சுருப்பீங்க. அப்படி தமிழ் டைப்பிங் இல்லைன்னா கூகுளில் போயிட்டு அதுக்கு உங்கள் வைஃபை ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ தான் நெட்டு கனெக்ட் ஆகும். தமிழ் டைப்பிங் அப்படின்னு கொடுங்க. தமிழ் டைப்பிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஈஸி தமிழ் அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸி தமிழ் டைப்பிங் இதில் போய்ட்டு நீங்கள் இங்கிலீஷை டைப் பண்ணி தமிழ் எடுத்துக்கும். இப்போ வருக வருக, பாருங்கள், வருக வருகன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணி பண்ணிவிட்டு நேராக அங்கே போயிருங்க. எல்இடி ஆர்ட்டு கொண்டு போய்ட்டு டெலிட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஸ்ட்னு கேட்கும். அவ்வளோதான். இப்போ சைஸை குறைச்சிக்கணும். ஏன்னா தமிழ்னாலே ஃபாண்ட் உங்களுக்கு வெளியே போகும். குறைச்சிட்டு வரேன் பாருங்கள். உங்கள் கண்டென்ட் மேலே போச்சு அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
வருன்னு இருக்குது. இதை நான் இப்போ சென்ட் பண்ணுற பாருங்க. சென்ட் ஆகலை, ஏன்னா நம்ம வைஃபை ஆன் பண்ணலை. வைஃபை ஆன் பண்ணி இப்போ ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிக்கும். நீங்கள் இந்த ஆல்வேஸ் கனெக்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிரும். வைஃபை மட்டும் ஆன் பண்ணி கொண்டு போதும், W3 ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ போங்க, கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ சென்ட் பண்ணுங்கள். வருக. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் டைப்பிங் ஈஸி தான். இது தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன லாங்குவேஜான போட்டுக்கலாம், ஹிந்தியோ மலையாளமோ எதுவோ நீங்கள் டைப் பண்ணி அந்த இதுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ண மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ்.